இப்போது நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். அதாவது வஸ்திரங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு ஒரு சில வசனங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம் படியுங்கள் யாராவது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். இதில் என்ன வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாக ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம், அதாவது ஆதாம் பாவம் செய்தபோது, ஆதாம் ஏவாளும் கனியை புசித்து பாவம் செய்தபோது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். தோல் உடைகளை தான் அவங்க முதல்ல உடுத்தினாங்க. அத்தி இலைகளினாலே அத்தி இலைகளிலே தைத்து என்ன செய்துக்கிட்டாங்க? உடுத்துக்கிட்டாங்க. இலையினால தான் முதல் உடுப்பு அவங்களுக்கு. அவங்க பாவம் செய்தபடினாலே அவங்களுக்கு கிடைச்ச வஸ்திரம் என்ன? வஸ்திரம் என்னத்தை அவங்க உடுத்துனாங்க? முதல்ல நம்ம மாதிரி பாலிஸ்டர், சில்க்கு, பட்டு, அப்புறம் என்ன நிறைய பெயர்கள் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் அந்த நேரத்தில் இல்லை. அவங்களுக்கு கிடைச்சது என்னது? இலை தான். அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன தான் இருந்தது? மரங்கள் இருந்து, மரம் செடி கொடிகள் இருந்தது. அதில் அத்தி இலை பெரிதாக இருந்தது. ஆகையினால் அந்த இலையே தைத்து உடுத்தி கொண்டார்கள். இப்போது தேவன் தேடி வருகிறார். அவங்க ஒழிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் கேட்குறார் ஆண்டவர், உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி எப்படி நிர்வாணி ஆயிட்ட? நான் தினம் உன்னோட வந்து உலாவினனே, உன்னோடு பேசி மகிழ்ந்தேனே, பகலில் குளிர்ச்சியான வேலையிலே உன்னிடத்தில் வந்தேனே, நீ எவ்வளோ சந்தோஷமாக என்னோடு மகிழ்ந்து கொண்டிருந்தாய். இந்த உறவை வஞ்சகன் கெடுத்து போட்டானே என்று அவர் நினைத்து என்ன செய்கிறாருன்னா தோல் உடைகளை உடுத்தினார். முதல்ல என்ன உடை? தேவன் மனிதனுக்கு உடுத்தின உடை என்னது? உடை தோல் உடை. இன்னைக்கு நமக்கு ஒரு தோல் உடையை தந்தால் நாம் உடுத்துவோமா? தொடவே மாட்டோம், பார்க்கவே மாட்டோம் இல்லையா? கையிலேயே தொட மாட்டோம். அது எப்படி? ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஆடை அடைத்து, அன்னைக்கே உலகத்தோற்ற முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் என்று வேதத்தில் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கே அவர் ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார். அடிக்கப்பட்டு அந்த தோலினாலே அவனுக்கு உடையை உடுத்தி விட்டார். அவன் இப்போது தோல் உடையை உடுத்து கொண்டு வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டான். அவனுக்கு தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியவில்லை. அப்புறம் பாருங்கள், வெளியே வந்த பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். நான் வஸ்திரத்தை மாத்திரம்தான் சொல்லுகிறேன். அப்புறம் இந்த வஸ்திரம் அவனுக்கு என்னாலும் இருக்கவில்லை. அவன் மறுபடியும் நாகரிகம் வர வர பல வஸ்திரங்கள் அவளுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கி நமக்கு சொல்லவே வேண்டாம், நாகரிகத்துக்கு மேலே நாகரிகம் எழும்பி விட்டது இன்னும். ஆகையினால வஸ்திரத்துக்கு அலங்கோல வஸ்திரங்களை உடுத்துக்கிறாங்க. அப்புறம் எனது தங்களுடைய சரீரம் தெரிகிற மாதிரி வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறார்கள். மெலுசான வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறார்கள். ரொம்ப டைட்டாக போடுறாங்க, ரொம்ப டைட்டாக போட்டு அவங்களையெல்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்கிறது. டைட்டான வஸ்திரங்களை போட்டு அலங்கோலமாய் இந்த தெருவழியாக நடந்து போகிறதை பார்க்கலாம். இப்போ சாத்தான் இதெல்லாம் செய்கிறான். அவனுக்கு எப்போதும் நிர்வாணமாக்கணும்னு தான் அவனுக்கு ஆசை இல்லையா? அவங்க ஆதாம் ஏவாளை நிர்வாணம் ஆக்கினது போல இன்றைக்கும் மக்களை நிர்வாணமாக்கி நடத்தணும்னு தான் அவன் விரும்புகிறான். நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், சுத்தமாக நிர்வாணமாகவே ரோடில் நடக்கிறாங்களாம். நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாடில். அது என்னமோ தெரியல, இனியெல்லாம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்படிப்பட்ட கொடிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். பிசாசு ஜனங்களை பைத்தியக்காரர்களை போல நிர்வாணமாக்கி கொண்டு அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறான். எவ்வளோ பரிதாபமான நிலை. ஆனால் தேவன் அப்படி அல்ல பாருங்கள். அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அவர் நிர்வாணமாய் சிலுவை மரத்திலே தொங்கி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தினார். முதல் தந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்?
ரட்சிப்பின் வஸ்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரம் இன்றைக்கி உடுத்திக்கிடுங்க. உடுத்தாவிட்டால் நீங்கள் நிர்வாணிகள் கர்த்தருக்கு முன்பாக. ஒருவேளை வெளியில் இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரட்சிக்கப்படாவிட்டால், உங்கள் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் நீங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் இப்போதே என்ன வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய வஸ்திரத்தினால் என்னை மூடினார், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தைரியப்பட முடியும். இதற்கு அதுக்கு முன்னால் 10ஆம் வசனத்தில் முதல்ல பாருங்கள், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. அதுக்கு ஓமானமாக எத்தனை காரியங்களை மணவாளனும் மணவாட்டியும் அந்த கல்யாண நாள் தான் அவங்க எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணி கொள்ளுவார்கள் இல்லையா? தங்களுக்கு இல்லாவிட்டால் வாடகைக்காவது வாங்கி போட்டு கொள்ளுவார்கள். அப்படி வஸ்திரங்களினாலும் நகைகளினாலும் தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அது போல ஆண்டவர் என்னத்தை எதை உடுத்து வைத்திருக்கிறார் நமக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம். அது எவ்வளோ விலையேறப்பெற்றது, எவ்வளோ மகிமையானது, எவ்வளோ ஆச்சரியமானது. தேவன் தந்தது, மனுஷரால் உண்டானதல்ல. தேவன் தந்த மகிமையான வஸ்திரம், தேவன் தந்த ஆச்சரியமான வஸ்திரம். ஒரு நாள் நாம நிர்வாணிகளாக இருந்தோம், ஒத்துக்கொள்கிறீங்களா? நாமும் ஒரு நாள் எப்படி தான் இருந்தோம்? அந்த ஆதாமுடைய மனுக்குலத்தில் தோன்றினவர்கள், ஆதாம் சந்ததியில் தோன்றினவர்கள் நாம நிர்வாணிகளாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாலும் தேவ சமூகத்தில் நிர்வாணிகளாகத்தான் காணப்பட்டோம். அதை நீங்கள் ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்தால் அதை அறிந்து கொள்ளலாம். அதாவது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை படியுங்கள். சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி, சாரி இல்லை, அது நான் உன் அருகே கடந்து போனேன். 8வது வசனமா? நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். பார்த்தீங்களா? உன் அருகே அதுக்கு மேலே சில வசனங்களை வாசித்தாலும் சொல்லப்பட்டது, ரத்தத்தில் கிடந்த உன் துப்புள் அறுக்கப்படவில்லை, நீ அலங்கோல நிலைமையில கிடந்த. அப்போ தான் ஆண்டவர் அருகே கடந்து வருகிறார். வரும்போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். அப்போ நிர்வாணிகளாய் தான் இருந்தோம், நிர்வாணத்தில் தான் கிடந்த நமக்கு தான் கர்த்தர் அவர் சொல்கிற என் வஸ்திரத்தை உனக்கு உடுத்தினேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்படியே தேவன் தந்த வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்கள் எவ்வளோ விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை எடுத்து உங்களுக்கு பிரியமானதை எடுத்து இந்த நம்முடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டாலும் இதனால் பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் ஆத்மாவுக்கு கிடைக்கிற அந்த வஸ்திரம். பாவத்தில் விழுந்து கிடந்த, பாவத்தில் செத்து கிடந்தோம், செய்தபடினாலே அந்த ஆதாம் ஏவாளை போல நிர்வாணிகளாக இருந்தோம். உன் அருகே கடந்து போனேன், நீ நிர்வாணமாய் கடந்தாய். அதை நான் பார்த்து என்ன செய்தேன்? உடனேயே என் வஸ்திரத்தை உன்மேல் உடுத்தினேன் போட்டேன். என் வஸ்திரத்தை தான் உனக்கு போட்டேன். அப்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெறாதவர்கள் எப்படி தான் இருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்திலே நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம். அதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். யாராவது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இருப்பீர்களானால் இப்பொழுதே கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். உங்கள் நிர்வாணம் மறைக்கப்படும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தருவாரா தரமாட்டாரா?
இது அவ கேட்டது மாதிரி கூட சொல்லப்படலை இந்த எசேக்கியேலில். நான் கடந்து போனேன், நீ நிர்வாணமாய் இருந்தாய், என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன் என ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ அன்புள்ள தேவன்! நம்முடைய நிர்வாணமாய் நாம் இருப்பதை விரும்பவில்லை. அதாம் ஏவாள் நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் என்று சொல்லி உடனே தோல் உடைகளை அவனுக்கு உடுத்தி விட்டார். ஆண்டவரோட அன்பு எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கிறது, எவ்வளோ விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. சில நேரம் நமக்கு விரோதமாக யாராவது தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்க ஏதோ சூழ்நிலையில் அப்படி இருக்காங்களா, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அல்லது அவங்க சப்போஸ் நம்மவே நினைப்போமே அவங்க ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அழுக்கப்பட்டிருக்கு, இல்லது ட்ரெஸ் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, நம்ம என்ன செய்வோம், இவளுக்கு இப்படி தான் வேணும், கிடக்கட்டப்படி பாட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுவோம் இல்லை. அந்த குற்றுயிராய் கடந்தானே கள்ளர் கையில் அகப்பட்டு, அவனை பார்த்துட்டு யாரெல்லாம் போயிட்டாங்க, ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகி போய்விட்டார்கள். இப்படி தான் மனிதன் செய்வான். நான் சமாரியன் மட்டும் அருகில் வந்து அவன் காயங்களை கழுவி திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான் என்று படிக்கிறோம். இப்படி தான் தேவன் செய்கிற பெரிய அன்பு. நம்மை காணாதவர் போல விட்டுட்டு போக மாட்டார். மனிதரை போல அல்ல அவர். நாம் நிர்வாணமாக இருந்தாலும், குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும் அப்படியே அவர் நம்மை விட்டு விட்டு போகிறவர் அல்ல. நம்முடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். அது ரட்சிப்பின் வஸ்திரம். ஆகையினால் நாம் என்ன செய்வோம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சந்தோஷப்பட வேணும், மகிழ வேணும், கர்த்தரை துதிக்க வேணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். இதான் வேத வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை போல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எந்த சந்தோஷமுமே கிடையாது. ஒருவேளை லட்சம் பணம் ஒருவேளை கொடுத்தாலும் அதை காட்டிலும் சந்தோஷமானது எனது ரட்சிப்பின் சந்தோஷம். இலவசமாய் பெற்றோம், ஆகையினால் அதுக்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது இல்லையா. ரட்சிப்பின் சந்தோஷம் இலவசமாய் கிடைக்கிறது. அது எங்கிருந்தும் கிடைக்கக்கூடாதது. தேவன் பரலோகத்திலிருந்து நமக்காக அனுப்பி தந்தது. அதில் நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் உண்டல்லவா, என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுவீங்களா? என்ன என் ஆனந்தம், என்ன கரங்களை என் தட்டி ஆனந்தம் எல்லாரும் உற்சாகம். பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆமென். உற்சாகமாய் பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அது ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நீங்கள் களிகூறா விட்டாலும் இந்த வேளையிலே களிகூர்ந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தார். வேகமா பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. நாடியே நம்மை உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. நடிக்கிறார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். ஆமென். சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்பட்ட நான் பாக்கியவான்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே அந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்னது சொல்லுங்க, நீதியின் சால்வை
பாருங்கள், ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்கன்னா மேலே ஒரு ஷால் போட்டிருந்தா அதை முதல்ல அந்த ஷாலை தான் பார்ப்பாங்க இல்லையா? இந்த வஸ்திரத்தை பார்க்குறதை காட்டிலும் மேலே போட்டிருக்கிற ஷாலை நல்லா பார்ப்பாங்க. அந்த ஷால் நம்ம பிள்ளைகளை கூட பார்க்கும்போது இந்த கலர் போட்டிருக்கிற ஷால் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, ஷால் அதை முதல்ல அதுதான் நீதியின் சால்வை. மேலே கம்பீரமாய் தெரிகிறது நீதியின் சால்வை. அது என்ன நீதியின் சால்வை? நீதியின் சால்வை என்னது தெரியலையா? ஞானஸ்நானம் தான் நீதியின். ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணி இப்போ இயேசு சொல்லுகிறார் அல்லவா, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்படி பாருங்க, ஞானஸ்நானம் பெறும்போது கர்த்தர் நமக்கு அந்த நீதியின் சால்வையை நம்மேல் போர்த்தி விடுகிறார், நம்மேல் போடுகிறார். நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம். 2வது கிடைக்கிறது நீதியின் சால்வை. அப்படியானால் ஞான ஸ்நானத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்மேல் நீதியின் சால்வையை என்மேல் போட்டிருக்கிறார், நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். ஆகையினாலே நான் கம்பீரமாய் நடக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அதனால சில கஷ்டங்கள் வரலாம், குடும்பத்தில் பல போராட்டங்கள் வரலாம், உங்களை ஏளனமாக பேசலாம், நிந்தையாக பேசலாம். என்றாலும் நீங்கள் கலங்கி விடக்கூடாது. தேவனுடைய சால்வையை தரித்த தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சால்வையை தரித்தவர்கள் நல்லா நிமிர்ந்து நடக்கலாம், கம்பீரமாய் நடக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு முன்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தார். அடுத்தபடி அவர் தருகிறது நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த கூட்டத்தில் யாராவது ஞான ஸ்நானத்தை பெறாமல் இருப்பீர்களானால், ரட்சிக்கப்பட்டும் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு இந்த நீதியின் வஸ்திரம் தரிக்கப்படவில்லை. ஆகையினாலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நீதியின் சால்வையை கண்டிப்பாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றே ஆக வேண்டும், விதி விலக்கு கிடையாது. இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படியானால் நாம் எவ்வளோ அதிகமாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பாதையில். ரட்சிக்கப்படாமல் இப்போ பாருங்கள், எல்லாம் சொல்கிறாங்க குழந்தைகளை முந்தையே நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஞானஸ்நானம் அல்ல. குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தில் வசனமும் இல்லை. அந்த குழந்தை இனிதான் பாவம் செய்து அந்த பாவத்தில் வளர்ந்து அது பெருகி கொண்டு வரும். பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்நானம், அதுக்கு முந்தி ஞானஸ்நானம் கிடையாது. குழந்தைகளை கர்த்தர் அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் கொடுக்க வசனமே இல்லை. நீங்கள் யாராவது அப்படி தப்பான அபிப்பிராயம் கொண்டிருப்பீர்களானால் விட்டுவிடுங்கள். வசனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, அது தவறு. விட்டுவிடுங்கள், அதுக்கு இடம் கொடாதீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு சபையில் சேர்ப்பதற்காக ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் தேவனுடைய கட்டளை. ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் மத்தேயுவில் படித்த மாதிரி தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கென்று உயிரோடு எழும்புகிற அந்த அனுபவம், மரித்து அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழும்புகிற இந்த 3 அனுபவங்களும் ஞான ஸ்நானத்தில் அடங்கி இருக்கிறது. ஞான ஸ்நானத்தை
நீங்கள் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது நீங்கள் பெறாமல் இருப்பீர்களானால் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கண்டிப்பாய் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கண்டிப்பாய் நிக்கோதேமிடத்தில் இயேசு சொல்லுகிறார், அவன் வரும் ராக்காலத்தில் வந்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வந்து கேட்கிறான். கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நானும் கிறிஸ்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அங்கே நீங்கள் போகவே முடியாது. வசனம் சொல்லி இருக்கிறத நான் சொல்லலை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், அதை முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மறுபடி பிறக்கிறது தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஜலத்தினால் பிறக்கிறது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆவியினால் பிறக்கிறது என்னது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது. இந்த 3 முக்கிய அனுபவங்களையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவே வேண்டும். இதற்கு நீங்கள் யார் யார் இதுக்கு இது இடம் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, நிச்சயம் இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இப்போ நீதியின் வஸ்திரத்தை தரித்து விட்டார்கள். நீதியின் வஸ்திரம் ஞானஸ்நானத்தினாலே. அப்புறம் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் முதல்ல சொன்னது போல் அநேக உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, துக்க துயரங்கள் வருகிறது. அவற்றின் நடுவிலும் நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த பாடுகளினூடாக கடந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுகிற நானாலும் சரி, கேட்கிற நீங்களானாலும் சரி, உங்களுக்கு பாடுகள் வழியாக தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் அல்லவா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ நம்மையே வெறுத்துடணும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமானால், கர்த்தருடைய பாதையில் அவரை பின்பற்ற வேண்டுமானால் நம்மையே வெறுத்து விட வேண்டும். நம்மையே வெறுத்துட்டா இப்படி ஒரு கவலையும் இல்லை இல்லையா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, அடுத்தது சொல்ல வேண்டும், அவனுக்காக ஒரு சிலுவை உண்டு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சிலுவை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலுவை பழு என்று, சிலுவை பாரமானது என்று சுமக்காமல் விட்டுவிடக்கூடாது. தோளின் மேல் அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் ஒவ்வொருவரும் சுமந்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் கணவனுக்கு ஒரு சிலுவை, மனைவிக்கு ஒரு சிலுவை, பிள்ளைகளுக்கு ஒரு சிலுவை, இப்படி ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கண்ணீர், ரொம்ப வேதனை. அவங்களுக்கு எப்படி அந்த பாதையை கடந்து வருவது என்று தெரியவே இல்லை. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற வேளையில் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்க. சொப்பனம் என்னவென்றால், ஏராளம் சிலுவை குவிந்து கிடக்கிறது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இப்போ நிறைய சிலுவை இருக்கிறது, ஏன் சிலுவை, அவங்க தோள் மேலேயே ஒரு சிலுவை இருக்குது, என் சிலுவை தான் ரொம்ப பாரமாக இருக்கிறது, ஆகையினால இந்த சிலுவையை நம்ம கீழே வச்சுட்டு இதில் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாமான்னு நினைக்கும்போது ஒருவர் வந்து சொல்லுகிறார், சரி நீ இதில் உனக்கு எந்த சிலுவை உனக்கு லகுவாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, தோளில் இருந்த சிலுவையை கீழே இறக்கி வச்சுட்டு ஒவ்வொரு சிலுவையாக தூக்கி பார்க்குறாங்க. அந்த குவிஞ்சு கிடக்கிற சிலுவையிலேருந்து அந்த சிலுவையை எடுத்து பார்க்குறாங்க. எந்த சிலுவை எடுத்தாலும் தன்னுடைய தோளின் மேல் இருந்த சிலுவையை காட்டிலும் அது பாரமாக இருக்கிறது, ரொம்ப பாரமாக இருக்கிறது. அதை தூக்கி பார்ப்பாங்க, அது பாரம் கீழே வச்சுருவாங்க. இன்னொன்று தூக்கி பார்ப்பாங்க, அது இன்னும் பாரமாக இருந்து அதையும் கீழே வச்சுருவாங்க. இப்படி அநேக சிலுவைகளை சுமந்து தூக்கி பார்த்து விட்டு கடைசியில் அந்த அவர்கிட்ட சொன்னாங்க, என் சிலுவையே எனக்கு போதும், இதே எனக்கு அவ்வளவு பாரம் இல்லை, நான் சுமந்த சிலுவையை காட்டில் இந்த சிலுவைகள் எப்படி இருக்கிறது, பாரமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்களாம். அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமந்தே ஆக வேண்டும்.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிற பாதையில் நாம் நடந்தே ஆக வேண்டும். அந்த பாடுகளின் வழியாக செல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகளாக இருக்கலாம். நாம் நினைக்கிறோம், இந்த சிஸ்டருக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்காங்களே, எனக்கு தான் இத்தனை பாடு அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு சிஸ்டரை பார்க்கும்போது இவங்க அதை விட பரவாயில்லை, எனக்கு தான் ரொம்ப பாடு. நினைக்காதீர்கள், உங்கள் பாடு தான் உங்களுக்கு, அவங்க பாடு அவங்களுக்கு. யார் யாருக்கு என்ன பாடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த பாடுகளை சுமந்து கொண்டு தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை நாம் படிப்போம். ஆனால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சீயோனிலே துயரப்பட்டவர்கள். சீயோன் என்று சொல்லும்போது சபை. இந்த சபையில் யார் இருக்காங்க? துயரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சபைக்குள்ளே. நாம் சொல்லுகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினோம், கம்பீரமாய் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் கொஞ்சம் முந்தி தான் வசனத்தை கேட்டோம். அது உண்மைதான். நீதியின் சால்வையை பெற்றுக்கொண்டோம், நாம் பாக்கியவான்கள், அது கம்பீரமாய் நடக்க வேண்டும், நிமிர்ந்து நடக்க வேண்டும், அது பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் இந்த சீயோனிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறது? துயரம் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த சிலுவையை சுமக்க வேண்டும், சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ இந்த சீயோனிலே துயரப்பட்டவர்களை என்ன பண்ண வேண்டும்? சீர்படுத்த வேண்டும். அவங்க இருதயம் கலங்கி இருக்கிறது, அவங்களுடைய இருதயம் வேதனையோடு இருக்கிறது, தத்தளிப்போடு இருக்கிறது, கண்ணீரோடு இருக்கிறார்கள், காலமெல்லாம் வேதனை சுமந்து கொண்டே திரிகிறார்கள். அவர்கள் சீர்பட வேண்டும். இந்த வேதனை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாரங்கள் எல்லாம் யார் மேலே வச்சு விடுங்க? கர்த்தர் மேலே வைத்து. உங்களுக்கு வந்த பாரம் தெரியுது, நான் அனுமதிக்காமல் உங்களுக்கு அந்த பாரம் வரவில்லை. யார் யார், நான் முதல்ல சொன்ன போல் யார் யாருக்கு என்னென்ன பாதை இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ அது அவரவருக்கு கொடுக்கப்பட்டது. அது சுமந்து கொள்ள வேண்டும். நீ சாத்தான நம்ம மேலே போராடி நம்மை மேற்கொள்ள பார்க்கிறான். இந்த நேரத்திலெல்லாம் இந்த பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல் அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெரிந்த காரியம், யாராவது துக்கமான செய்தி கேட்டு விட்டால் அவர்களை எதை அள்ளி போட்டு கொள்ளுவார்கள்? தலையிலே சாம்பலை அள்ளி போட்டு கொள்ளுவார்கள், ரெட்டை உடுத்தி கொள்ளுவார்கள், சாம்பலிலே உட்கார்ந்து கொள்வார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்வார்கள். துக்கத்துக்கு அடையாளமாக அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஆனால் இந்த சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை தருகிறார் கர்த்தர்? சிங்காரத்தை தருகிறார். என்னைக்கும் உங்களுக்கு இந்த சாம்பல் அல்ல, இந்த வேதனை அல்ல, உங்களுக்கு எதை தருகிறார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், அப்புறம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிறார். துதியின் உடை. நம்முடைய ஆவி ஒடுங்கி போயிடுச்சு இல்லையா? சில நேரம் நமக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள் வழியாக நாம் கடத்தப்படும் போது நம்முடைய ஆவி ஒடுங்கி நொறுங்கி போயிடுது. உடைந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அப்படிதானே வசனம்? உடைந்த ஆவி தானே, நொறுங்கின ஆவி. நொறுங்கின ஆவி யாரால் தாங்கக்கூடும்? தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உடை அந்த இருதயத்துக்குள்ளே நடந்து விட்டது. அது யாருக்கும் தாங்கி கொள்ள முடியவில்லை. அதுக்கு பதிலாக எதை தருகிறார் கர்த்தர்? துதியின் உடையை தருகிறார். நமக்கு வருகிற பாடுகளோ கஷ்டங்களோ எந்த நெருக்கமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். துதியின் உடை. துதி நமக்கு ஒரு வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை துதிக்க துதிக்க, அவரை பாடி மகிழ மகிழ, அது நமக்கு துதியின் வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒடுங்கின ஆவி நம்மை விட்டு நீங்கி அந்த துதியின் உடையை கர்த்தர் நமக்கு தரித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் அல்லவா. மற்றவங்க நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது கடைசியில் சகிக்க முடியாத, தாங்க முடியாத தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். யாரிடத்துல போவோம், எங்கே போவோம், என்ன செய்வோம் அப்படின்னு வேதனைப்பட்டு அங்கலாய்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் துதியினுடைய தருகிறார். அல்லேலூயா. துதியினுடைய ஒரு அதாவது ஒரு குளிரான நேரத்தில், பயங்கர குளிர், 0 டிகிரி குளிர் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு கம்பளியை நமக்கு மேலே போத்தி விட்டாங்கன்னா அந்த குளிர் நம்ம எப்படி தாக்காதபடிக்கு அந்த போர்வை நம்மை போர்த்தி நம்ம அனலடைய செய்யும் அல்லவா. இதே போல தான் நாம் அனுபவிக்கிற இந்த நெருக்கத்தின் பாதையிலே அதாவது என்னது துயரம் என்று சொல்லும்போது துயர சத்தம். சிலர் தாங்க முடியாமல் துயர சத்தமாக அழுதுருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் தனியாக எங்கேயாவது போய் உட்காந்து சத்தமிட்டு அழலாமா என்று தோன்றுகிறது, அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியா துயர சத்தம். அந்த துயரத்தோடு இருக்கிற நேரத்தில் நாம் துதிக்க நமக்கு அது வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. அந்த துயரம் நம்மை விட்டு நீங்கி நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளிரான நேரத்தில் ஒரு கம்பளி போர்வையை நம்ம மேலே போர்த்துருகிறது போல துதிக்க அது நமக்கு ஆறுதலை தருகிறதா இருக்கிறது, சமாதானத்தை தருகிறதா இருக்குது. யாரும் தர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இது யாரும் தர முடியாது. அம்மாவும் தர முடியாது, அப்பாவும் தர முடியாது, கணவனும் தர முடியாது, உயிருக்கு நேசிக்கிற பிள்ளைகளும் தர முடியாது, யாரும் ஃப்ரெண்டும் தர முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் தர முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. அவரை தெரியாமல் நமக்கு ஒரு வேதனையும் வராது. அவரை தெரியாமல் நமக்கு எந்த காரியமும் வராது. அவர் அனுமதிக்காமல் எந்த கஷ்டமும் நமக்கு வருகிறதும் இல்லை. அவர் அனுமதித்தது தான் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் துதியின் உடையை கண்டிப்பாய் தரித்து கொள்ள வேண்டும். துதியின் உடை துதித்து பாருங்கள். துதிக்க மாத்திரம் பிசாசு விட மாட்டான். நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழலாம், என்னென்னமோ சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் 5 நிமிஷம் துதிக்கணும்னு நினச்சா அந்த துதி அப்படி டைவர்ட் ஆகிரும், எந்த பக்கமோ போயிடும். துதிச்சுட்டே இருக்கவே வேற இன்னொரு கவலை வந்து நம்ம முன்னால் நிறுத்திடும். துதிக்க விட மாட்டான் பிசாசு. ஆகையினாலே அதை சாத்தானை விரட்டி தூர தள்ளிவிட்டு அதிகமாக துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதிப்போம், அது நமக்கு வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வஸ்திரத்தை பார்த்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை படியுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அதுக்கு முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சர்தை சபைக்கு ஆவியானவர் எழுதுகிற ஒரு காரியம். சர்தை சபைக்கு ஆவியானவர் சொல்லும்போது அவர் 2வது வசனத்தை முதல் வசனம் கடைசி பாகத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். பெயர் எப்படி பாருங்கள். நம்ம எல்லாம் உயிரோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ செத்துருக்க, நீ உயிர் உள்ளவன் பெயர் தான் இருக்கே தவிர நீ என்னவா இருக்கிற? செத்து இருக்கிற என்று சொல்லுகிறார். சாவு. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய காரியத்தில் வந்த வீழ்ச்சி, சாவு, செத்த நிலைமை. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். ஆகையால் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பும். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமாம், இத்தனை காரியங்கள் எங்கே இருக்குது? இந்த சர்வ சபையில் உள்ள விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிறது. சர்தை சபையை ஆண்டவர் புகழ்ந்து பேசவில்லை, குறையை சொல்லுகிறார். ஆனாலும் இந்த 3வது வசனத்தில் 4வது வசனத்தில் பார்த்தீங்களா? ஆனாலும்
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்படியா சர்தை சபையில் இருக்கிற நீ உயிர் உள்ளன்னு பெயர் கண்டு செத்தவனாக இருக்கிறா. உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாக இல்லை. அநேக குறைகள் உன்னிடத்தில் காணப்படுகிறது. நீ செத்த நிலைமையில கிடக்கிற. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் நடுவில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அந்த சர்தை சபையில். அவர்கள் எப்படி இருக்காங்க? தேவனுக்கு முன்பாக அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் எனக்கும் சர்தையிலே உண்டு. இத்தனை ஜனங்கள் செத்த நிலைமையில் கிடக்கும்போது ஒரு சிலர் மட்டும் சர்தை சபையில் ஒரு சிலர் மட்டும் எப்படி இருக்காங்க? நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, மகிமையோடு இருக்கிறாங்க, குறை இல்லாமல் இருக்கிறாங்க. சர்தை சபையிலே அவர்கள் நிறைவுள்ளவர்களாகவே காணப்படும். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தவில்லை. அவருடைய வஸ்திரத்தில் எந்த அழுக்கும் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் வஸ்திரத்தில் என்ன இருக்குது? அழுக்கு இருக்குது. பாருங்கள், வஸ்திரத்தில் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா நிருபத்தில் சொல்லப்பட்ட மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம். இனி யோசுவா சகரியாவில் சொல்லும்போது அந்த யோசுவா என்ற யார் பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அழுக்கு வஸ்திரம், கரைப்பட்ட வஸ்திரம், வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தான் நோவா தன்னுடைய கூடாரத்தில். இப்படி தேவன் தருகிற வஸ்திரங்களை முழுமையாக அது செம்மையாக பாதுகாத்து கொள்ளாமல் அது வஸ்திரம் விலகி படுக்கிறதானாலும் சரி, கரைப்பட்ட வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அழுக்கு வஸ்திரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சரிப்படாது. அதை கர்த்தர் விரும்பவில்லை. இதை கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுதப்பட்டு சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவனது வலது பக்கத்திலே நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அழுக்கு வஸ்திரம் இருந்தால் சாத்தான் அங்கே கண்டிப்பாக வந்துடுவான். ஆமேன். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஏன் சாத்தான் வர்றான்? வஸ்திரம் எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அழுக்கு இருக்கிறது, அழுக்கு வஸ்திரம் இருக்கிறது. அழுக்கு வஸ்திரம் இருந்தபடினாலே அவன் விரோதம் செய்யும்படியாக வலது பக்கத்திலே வந்து நிற்கிறான். ஆனால் அவன் ஒரு நல்ல காரியம் செய்தான். தேவனுக்கு முன்பாக தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்போ கர்த்தர் பார்க்கிறார். யோசுவா அழுக்கு வஸ்திரம், அவர் பிரதான ஆசாரியர், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர். இந்த அழுக்கு வஸ்திரத்தை இவனை விட்டு நீங்க செய்து எனக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்தி விடு அப்படி என்று சொல்லுகிறார். உடனே அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் அவர் மாற்றி விடுகிறார்கள். சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துகிறார்கள். அது சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நீங்கள் வீடுகளில் போய் படித்து கொள்ளலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் அந்த யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த சர்தை சபையில் என்ன நடக்கிறது? அசுசிப்படாத, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், கொஞ்சம் பேர் தான், சில பேர் எனக்கு சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடினாலே அவர்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? வெண் வஸ்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நாம் எப்படி நடக்கலாம்? வெண் வஸ்திரம். நம்ம இங்கே உடுத்துகிற மாதிரி வஸ்திரம் இல்லை, இந்த மாதிரி தான் கிடைக்கும்னு நினைக்காதுங்க. அவர் தருகிறது எவ்வளோ மகிமையாக இருக்கிறோம், எவ்வளோ வெண்மையாக இருக்கும், எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஒரு நாம் வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். அவ்வளோ அழகான வஸ்திரத்தை உடுத்தி அவரோடு கூட நடப்போம். யாராக இருக்க வேண்டும்? ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க பொய் பேசுகிறாங்க, நானும் பொய் பேசலாமே. அவள் பொய் சொல்லிட்டா, நான் ஏன் சொல்லிட்டா என்ன? அவள் இந்த தப்பை பண்ணால் நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த விசுவாசி அந்த இடத்துக்கு போனார், நான் ஏன் போகக்கூடாது நினைக்காதுங்க. எல்லாரும் அப்படி இருந்தாலும் சிலர் சர்தையிலே ஜெயம் பெற்றவர்கள் சிலர் பேர் தான் இருக்கிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் தான் எனக்காக இருக்கிறார்கள் சர்தை சபையில். அப்படி தான் பாருங்கள், தேவனுக்கென்று வைராக்கியமாய் பரிசுத்தமாய் மகிமையாய் நிற்கிறவர்கள் எங்கும் ஒரு சில கூட்டம்தான், சின்ன கூட்டமாக தான் இருக்கும். பெருங்கூட்டத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். எப்படி நடக்கிறார்களோ அதை பற்றியும் பயப்பட வேண்டாம்.
நான் என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும், நான் சுத்தமாக இருக்க வேண்டும், நான் என் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தக்கூடாது, நான் என் வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை அழுக்காகி விடக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கலர் ட்ரெஸ்ஸு கட்டிட்டு இந்த ரோடு வழியாக போகிறோம், அல்லது மழை பெய்திருச்சு, அந்த இடத்துல எல்லாம் சேராக கிடக்குது, அந்த இடம் வழியாக ஒரு கலர் ட்ரெஸ் கட்டிட்டு போனால் சும்மா போயிடுவோம். ஆனால் வெள்ளை ட்ரெஸ் அப்போ தான் குளிச்சுட்டு நல்லா அயன் பண்ணி நல்லா நீட்டாக கட்டிட்டு போகிறோம். அந்த தெரு வழியாக போகும்போது மழை பெய்து சேறு கிடந்ததுன்னா எவ்வளோ கவனமாக போவோம் இல்லையா? இல்லையா? துணியில் பற்றக்கூடாதே என்று எவ்வளோ ஒதுக்கி மெதுவாக நடந்து அடிமேல் அடி வைத்து ஜாக்கிரதையாக போவோம். இதே மாதிரி தான் ஆண்டவருக்காக ஜீவிப்பது, பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்காக ஜீவிப்பது என்பது கடினமான காரியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், பாவ உலகம். இந்த உலகத்திலே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவது லேசான காரியம் அல்ல. கர்த்தரோடு இருந்தால் மட்டுமே ஜெபித்து ஆவிக்குள்ளாக ஜீவித்து ஆவியிலே நிறைந்து வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொண்டு ஜாக்கிரதையாய் சென்றால் மட்டுமே இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று இருப்போமானால் நாம் அசுசிப்பட்டு விடுவோம், கரைப்பட்டு விடுவோம், வஸ்திரம் அழுக்காகிவிடும், வாழ்க்கை கெட்டு போய்விடும். யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் சமூகத்திலே போய் நம்முடைய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நம்முடைய வஸ்திரம் எப்போதும் வெள்ளையாய் காக்கப்படும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதாவது பிரசங்கியில் ஒரு வசனம் உண்டு என்று நினைக்கிறேன். உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையாக இருக்க கடவுள். உன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும்? எப்போவும் வெள்ளையாக இருக்க வேண்டும். எழுத்தின்படியும் நம்முடைய வஸ்திரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்ம அழுக்கு வஸ்திரத்தை போட்டு நடக்கிறதில்ல. எல்லோரும் நல்லா சுத்தமாக தான் வர்றீங்க. என்னாலும் வீட்டில் இருக்கும்போதும் வெளியே வரும்போதும் இந்த வஸ்திரங்கள், நம்முடைய சரீரம் எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி தான், அப்படியே பழக்கிக்கணும். சின்ன வயதிலே படிக்கும். ஸ்கூலில் இருந்து வந்தது சாக்ஸு கழட்ட சொல்லி, ஷூவை கழட்ட சொல்லி, ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி, உள்ளாடைகளையும் கடத்த சொல்லி நல்லா குளிக்க வச்சு வேறு ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் அப்படியே இருந்து வீட்டுக்குள்ளே அடுத்தபடி சாப்பிடவும் டிஃபன் கொடுக்கவும் அதுக்கு முற்படாதுங்க. வந்ததும் இந்த வேலையை செய்ய வச்சுருங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதில் பழக்கி விட்டீர்களானால் அது ஒருபோதும் அந்த பிள்ளை அதை மறந்து விடவே விடாது. அதனால் நம்ம வீட்டையும் தூய்மையாய் வைத்து கொள்ளவும், சுத்தமாய் வைத்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்ட் ரூமில் வரும்போது ஒருத்தவங்க உள்ளே ஏறினா அங்கே அப்போ தான் அந்த அம்மா எடுத்து கையில் எதை எடுப்பாங்க? விளக்குமாரம் எடுப்பாங்க. எடுத்து கொஞ்சம் நில்லுங்க, நான் கூட்டிடுறேன்னு கூட்டுவாங்க. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? வந்தவர் வெளியவே நிற்கணும். நின்ன பிறகு இவங்க அம்மா கொஞ்சம் கூட்டி 2 சேரை போட்டு அதையும் தொடச்சி அப்புறம் போடுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாத காரியம். நம்ம வீடு எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். சேர், டேபிள் எல்லாவற்றையும் துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய வீட்டையும் பாத்திரம் பண்டங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதையும் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? சுத்தத்தை கர்த்தர் எப்போதும் விரும்புகிறார். ஆகையினாலே சுத்தமாக இருக்க நாம் எப்போதும் நாடுவோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், காலதாமதம் பண்ண வேண்டாம். அப்புறம் செய்யலான்னு கொஞ்சம் தூங்க போகிறது. எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு எதுக்கு போவாங்க? கொஞ்சம் தூங்க போவாங்க. தூங்கி முழிச்சோன்னா எப்படி இருக்கும்? என் பிள்ளைங்க வருவாங்க, டீ போடணும், கணவன் வருவார், அவருக்கு காஃபி கொடுக்கணும் அப்படின்னு எந்திரிச்சு படப்படன்னு ஏதோ செய்கிறோம். இதெல்லாம் தவறு. நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் படுங்க, அது தவறு இல்லை. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாய் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் கிரமமாய் செய்வோம். அதை எழுத்தின்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும். ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது, டைம் ஆயிடுச்சு சொல்கிறேன். என்னாலும் ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு தலைவர், பெரிய பாஸ்டர் ஒருத்தர், அவர் கீழே இருக்கிற உடன் ஊழியக்காரரிடத்தில் சொன்னாராம், பாரு, ஒருத்தர் வச்சுருந்த தலையணை தலைக்கு வைக்கிற தலையணை பார்த்தீங்களா,
அந்த தலையணை உரை ரொம்ப அழுக்காக இருந்துச்சான். அப்போது அந்த பெரிய பாஸ்டர் சொன்னாராம், அவர் பேர் சாமுவேல், பேசினவர் பேர் சாமுவேல், அந்த தலையணை உரையை பார்த்தியா, அது எப்படி இருக்குது? அழுக்காக இருக்குது பாஸ்டர். பாரு, இந்த தலையணை உரை எப்படி அவன் சுத்தமாக வைக்க முடியலையோ இப்படி அவனுடைய வாழ்க்கையும் சுத்தமாக வைக்க முடியாது. என்ன பாஸ்டர், தலையணை உரைக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? பாரு, அவன் வாழ்க்கை சுத்தமாக இருக்குமானால் இந்த தலையணை உரையும் அவன் சுத்தமாக தான் வச்சுருப்பான். பாருங்க, ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்லி கொடுத்தார். அவர் கேட்ட ஒரு பாஸ்டர் தான் என்னிடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ அது உண்மையான காரியம். நம்முடைய வீட்டை, நம்முடைய தலையணை உரை, பெட்ஷீட்டு, பெட்ரூம் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே சுத்தம் இல்லைன்னா எங்கேயும் சுத்தம் இல்லை, இங்கேயும் சுத்தம் இல்லை. இப்போ இங்கே சுத்தம் இருந்தால் இதுவும் சுத்தமாக வைக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கும், வைத்து கொள்ளுவோம் எல்லாரும். தலையணை உரையெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது துவைங்க, ஒரு நாளாவது துவைங்க. பெட்ஷீட்டும் அப்படி தான், 10 நாள் வாரத்துக்கு ஒரு நாள் துவைச்சிட்டிங்கன்னா அது நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியெல்லாம் வெளியிலலாம் வேலை செய்துட்டு அதே ட்ரெஸ்ஸில் படுக்கிறீங்க, அதிலே போத்திக்கிறீங்க, அது ஒரு ஸ்மெல் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அழுக்காக இருக்கும்போதே துவைச்சிட்டிங்கன்னா அது சுத்தமாக இருக்கும். பிள்ளைகளும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பழகி விடுவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல, எப்படியோ வந்துருச்சு. ஆமென். எப்படி எல்லாம் சர்தை சபையிலே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் தான் இருந்தார்கள். அந்த சில பேர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? வெண் வஸ்திரம் தரித்து அசுச்சி ஏதாவது இருக்குமானால் அதை இப்பொழுதே நீங்கள் சரிப்படுத்தி விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். இந்த வஸ்திரத்தை கழுவி சுத்தமாக்குங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளி விடுங்கள். அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் சுத்தமாக்கி விடுங்கள். கர்த்தருக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கக்கூடாது. எழுத்தின்படியும் அழுக்கு வஸ்திரம் தரிக்கக்கூடாது. அது மாதிரி ஆவியின்படியும் ஆவிக்குரியபடியும் அழுக்கு வஸ்திரம் நமக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு வஸ்திரம் நம்மை விட்டு நீங்கி விடட்டும். அழுக்கு நீங்கட்டும். சுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுவோம். வஸ்திரத்தை காத்து கொள்ளுவோம். இந்த சரீரத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக வைத்து கொள்ளுவோம். சில பேர் தான் அந்த சரதை சபையிலே இருந்தார்கள், தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் முழங்காலில் நின்று, நான் வெண் வஸ்திரம் தரிக்க நான் தகுதி உள்ளவள் தானா? எனக்கு கர்த்தர் வெண் வஸ்திரத்தை தருவாரா? அவரோடு கூட நான் நடக்க முடியுமா? வெண் வஸ்திரம் தரித்து நான் அவரோடு கூட நடக்க முடியுமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக இருக்கிற எந்த அழுக்காக இருந்தாலும், எந்த அசுசியாக இருந்தாலும், எந்த கீழ்ப்படியாமையாக இருந்தாலும், கர்த்தர் என்ன காரியத்தை சொல்லி நீங்கள் செய்யாமல் இருந்தாலும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெண் வஸ்திரத்தை தரும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஜெயம் பெற்றவர்களாக விளங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெயம் பெற்றவர்கள் இது பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, போராட்டங்கள் உண்டு, நமக்கு சோதனை உண்டு. இவற்றின் நடுவில் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வார். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கண்டிப்பாக நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். ஜெயம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வஸ்திரத்தில் இருக்கிற அசுசியெல்லாம், வாழ்க்கையில் இருக்கிற அசுசியெல்லாம் நீக்கி விடுவோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அசுசியெல்லாம் நீக்கி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியினுடைய தருகிறார். யாருடைய ஆவி ஒடுங்கி போயிருக்கிறதோ விட்டு விடுங்கள். கர்த்தர் அதை விரும்பவே இல்லை.
மகளே, உனக்கு துதியினுடைய வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஏன் ஒடுங்கின ஆவியோடு திரிய வேண்டும்? இந்த ஒடுங்கின ஆவியை உன்னை விட்டு நீக்கி போடு, துதியின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். ஹோலி பாரா ஷகாலா ஹதனா லிகரா ஹதுனமா லியரபோ சிலதரமா லியஹபா ப்ளௌசினா தினஹபாலியா. ஓ லார்ட், ஹalleluya ஹalleluya. ஒடுங்கின ஆவி நீங்குவதாக. கவலை, துக்கம், துன்பம், துயரம், பொல்லாத சாத்தான் இருதயத்தில் கொண்டு போட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்த கூடாது. ஆண்டவரை துதியினுடைய தருவீராக, துதியினுடைய தரிப்பிப்பீராக, துதியினுடைய நாள் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, துதியினால் அலங்கரிப்பீராக. துதித்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள். துதியுங்கள், துதியுங்கள், கத்தரை துதியுங்கள். கத்தர் உங்களுக்கு துதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார் அல்லவா? ஹிமால ஹதனா வாரி ஆலவோ ஷபாராதியா. சோத்ரம் 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 சோத்ரம். துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்க பாத்திரரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தவரே சோத்ரம் 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 சோத்ரம். நீதியின் சால்வையை தரித்தவரே சோத்ரம் 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 சோத்ரம். துதியினுடைய தந்திருக்கிறீரே அப்பா. ஹalleluya. இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒடுங்கின ஆவி நீங்கி போவதாக. ஆவி ஒடுங்கி கிடக்கிறதப்பா. இதிலிருந்து விடுதலை தாரும், ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், ஜெயம் தாரும். ஜெயம் பெற்றவர்கள் வெண்வஸ்திரம் தெரித்து அவரோடு கூட நடப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். வஸ்திரத்தில் இருக்கிற அசுசிகள் நீங்கட்டும், வஸ்திரத்தில் இருக்கிற அசுசிகள் நீங்கட்டும், வஸ்திரத்தில் இருக்கிற அசுசிகள் நீங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே வஸ்திரத்தை கழுவி சுத்தமாக்குவீராக, சுத்தமாக்குவீராக, சுத்தமாக்குவீராக. சோத்திரம் 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 சோத்திரம். அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி போடும் ஆண்டவரே, அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி போடும் ஐயா. இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குவீராக அப்பா. மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரங்களை வெறுத்து தள்ளிவிட கிருபைதாரோ. ஹalleluya ஹalleluya ஆமென். வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக இயேசுவோடு கூட நடக்க கிருபை தாரும். ஹalleluya. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹalleluya. மகிமையான வஸ்திரங்களை கத்த நமக்கு வைத்திருக்கும் போது நான் ஏன் துக்கத்தோடு தெரியும், என் குற்றங்குறைகளோடு இருக்க வேணும், ஏன் தவறுகளோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஹalleluya ஹalleluya. கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். மகிமை 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 தேவனுக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, பரலோக தேவனுக்கு மகிமை, உன்னத ராஜனுக்கு மகிமை. இந்த மகிமையான பாக்கியங்களை தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அழுக்குகளை எல்லாம் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் கரைகளை எல்லாம் போக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். சுத்தமும் பிரகாசமானவர்களாக எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து எங்களை நம்முடைய மகிமையிலே சேர்த்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கிரியை எங்கள் நடுவில் வெளிப்படுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்தை சபையில் உள்ளவர்களைப் போல ஆண்டவரே நாங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. அதில் ஒரு சிலர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் இருந்தார்களே அப்பா. வெண் வஸ்திரம் தரித்து ஜெயம் கொண்டு மோடு கூட நடந்தார்களே அப்பா. அந்த அனுபவத்தை எங்களை எல்லாருக்கும் தேவன் தந்துவிடும்படி ஜெபிக்கிறோம். ஒடுங்கின ஆவி உங்களுடைய பிள்ளைகளை விட்டு முற்றிலும் நீங்கி போவதாக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நேர் ஆண்டவரே துதியினுடைய வைத்திருக்கிறீரப்பா. துதியினுடைய இடத்துல உம்மை துதித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் எங்களை அலங்கரித்தீரே, நீதியின் சால்வையால் எங்களை அலங்கரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் மணவாட்டி நகைகளினாலும் ஆபரணங்களினாலும் ஆண்டவரே தங்களை அலங்கரித்து கொள்வதற்கு ஒப்பாக ஆண்டவரே இந்த வஸ்திரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியம். நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவர்.
நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. யார் யார் இந்த அனுபவத்துக்கு தூரமாய் விலகி இருக்கிறார்களோ எல்லாரும் இந்த வேளையிலே இந்த பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கும்படி செய்யும். இந்த அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மணவாளன் இயேசு வரும்போது மணவாட்டிக்காக சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை அளிக்கிறீர் ஆண்டவரே. அவள் அந்த மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு மணவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாளே அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த எதிர்பார்ப்போடு, இந்த மகிழ்ச்சியோடு, இந்த தரிசனத்தோடு, இந்த ஆண்டவரே மகிமையான அனுபவத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு உம்மை பின்பற்றி வர கிருபை தாரும். கொஞ்ச கால உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து, கொஞ்ச கால பாடுகளை பொறுமையாய் சகித்து இந்த மகிமைக்கென்று எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான வஸ்திரங்களை தந்து உங்களை பலப்படுத்துவாராக.